பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர்களும் பெற்றுக்கொள்ள நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பற்றியே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த 2ஆம் வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாவ சுபாவத்தை பற்றி இந்த ரெண்டு வாக்கியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மிகுதியாக எங்கெங்கெல்லாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் எல்லாம் 1-2 இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் பாவ சுபாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது. அது என்ன பாவ சுபாவம்? ஆதாமிலே இருந்து பிறப்பு மூலம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வந்த அந்த ஆதாமின் சுபாவத்தையே நான் இப்பொழுது உங்களுக்கு பாவ சுபாவம் என்று உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு போவோம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ இந்த வேத வாக்கியத்தையே தலையங்கமாக நான் கொடுத்திருக்கிறேன். அந்த தலையங்கத்தின் கீழேயே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இது என்ன? இதிலே அந்த மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், பாவத்துக்கு நாம் மரித்து போனோம். நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறபடியால் அந்த பாவ சுபாவத்துக்கு நாங்கள் மரித்து போனோம். அப்படி மரித்து போன பிறகு நீங்கள் எப்படி பாவ சுபாவத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பற்றித்தான் இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே, உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தர் நல்லவரே, உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் பெரியவரே, உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், சோஸ்திரம். ஓ கர்த்தர் மாறாதவரே, சோஸ்திரம். சத்திய பரனாகிய எங்கள் கர்த்தாவே, உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோத்திரம். அது மட்டுமல்ல, உம்முடைய குமாரன் சிலுவையில் நிறைவேற்றின அந்த நீதியை, அந்த தேவ நீதியை எங்களில் சுமத்தி இருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோத்திரம். உம்முடைய கிருபாசனத்துக்கு எந்த நேரமும் துணிவோடு வரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக. அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah to the Lamb of God. Thank you, Jesus. Thank you, Lord. அப்போ கடந்த செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலரினால் வரையப்பட்டிருக்கிற வெற்றியின் பாதை, பவுல் அப்போஸ்தலரினால் சொல்லப்பட்ட வெற்றியின் பாதை என்று சொல்லி ஒரு 3 வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு வாசித்தேன். அந்த வேத வாக்கியங்களை இப்பொழுது அதிலிருந்து நாங்கள் தொடர்வோம். முதலாவது வேத வாக்கியம் 8:1, 2வது 8:2, 3வது 8:13. அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இவற்றை நாங்கள் தெளிவாக விவரமாக பார்ப்போம். இப்பொழுது சுருக்கமாக நாங்கள் இது என்ன என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். நான் பவுல் அப்போஸ்தலர் இது மிகவும் முக்கியமான ஒரு வேத வாக்கியம் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். கவனமாக கேளுங்கள். ரோமர் 8:1, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு இப்பொழுதே ஆக்கின தீர்ப்பு இல்லை. இப்பொழுதே ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த இப்பொழுதே என்ற சொல்லு துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தமிழ் வேதாகமத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுதே என்ற வார்த்தையை நாங்கள் தவிர்த்தால் அது சாத்தியப்படாதன்ற மாதிரியான நிலைமையில் நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இப்பொழுதே ஆக்கின தீர்ப்பு இல்லை, இப்பொழுதே ஆக்கின தீர்ப்புக்கு நாங்கள் விலகி கொள்ளலாம் என்று சொல்லி ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்தால் ஆக்கின தீர்ப்பு இல்லை? கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டியது நிபந்தனை. அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்கள். அதிகமாக இருப்பதில்லை, ஆனால் சிலர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளவே வேண்டும். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் மட்டும் போதாது, மாம்சத்தின்படி நடவாமல் இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டு மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கின தீர்ப்பு உண்டு என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு இப்பொழுதே ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் சொற்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கே ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? 8:2 நாங்கள் போவோம். 8:2 அது சொல்லப்பட்டு கிடக்கு. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவ மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மிக முக்கியமான தேவனுடைய பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த பிரமாணத்துக்கு பேர் பாவம் மரணம் என்னும் பிரமாணம். மனுஷன் பாவத்தை செய்வானா இருந்தால் அவனுக்கு மரணம் ஏற்படும். தேவனை விட்டு அவன் விலகி இருக்க வேண்டி ஏற்படும் என்றதை பாவம் மரணம் என்ற தேவ பிரமாணம் உறுதியாக அதை சொல்கிறது. அப்போ இந்த பிரமாணத்தினால கிட்டத்தட்ட எல்லா மனுஷர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு பிரமாணத்தினாலேயே இந்த பூமி, அதாவது நரகம் முட்டி வளைந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரே பிரமாணத்தினாலேயே ஏராளமான
இந்த மனுஷர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறதும் மனுஷர்கள் மரிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், மனுஷருக்கு இடையில இருக்கிற விரோதங்கள், சகலவிதமான வேதனைகளுக்கும் காரணமானது இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம். அப்போ மனுஷர்கள் பாவத்தை செய்து தேவனை விட்டு பிரிந்து போகிறார்கள் என்பது ஒரு பிரமாணம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நான் சொல்லுகிறபடி நீங்கள் கேட்பீர்களாயிருந்தால் அந்த பிரமாணத்தினால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. பாவம் மரணம் என்ற பிரமாணத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஜீவன் வந்து கிறிஸ்துவில் இருக்கு. அந்த ஜீவனை கொண்டு வந்து தாரவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறபடி செய்வீர்களாக இருந்தால் பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதே உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. இனி ரோமர் 8:12. அப்போ இதில் பெரிய பாரிய மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வேத வாக்கியங்களை பற்றி நான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பிரசங்கிப்பேன். தற்பொழுது மேலெழுந்த வாரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். ரோமர் 8:11 என்ன சொல்லுகிறது என்றால், அன்றையும் இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்போ இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவரார்? பரமபிதா. எழுப்பினவருடைய ஆவி ஆர்? பரிசுத்த ஆவி. அப்போ பரமபிதாவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அதாவது கிறிஸ்தவர்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நாங்கள் எல்லோரும் சாவுக்கேதுவான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம், மரண சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படி மரண சரீரத்தை உடையவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்து என்ன செய்ய வேண்டுமோ அதுகள் எல்லாவற்றையும் அவர் செய்வார் என்று சொல்லி இந்த ரோமர் 8:11 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ 8:2 நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக இருந்தால் 8:11 நிச்சயமாக வல்லமையாக செயல்படும் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இதை பற்றி இதுதான் இந்த வெற்றி, அதாவது பவுல் அப்போஸ்தலரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வெற்றியின் பாதை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை கர்த்தராலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி கலாத்தியர் 1:11-12 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நாங்கள் சொன்ன உடனே அநேகமான கிறிஸ்தவர்கள் சில முக்கியமான கேள்விகளை கேட்கிறார்கள். என்னென்று சொன்னால், நீங்கள் சொல்லுறது சரியாயிருந்தால், சிலுவையின் செய்தி அவ்வளவு முக்கியமான ஒரு செய்தியாக இருந்தால், என்ன காரணத்திற்காக அநேகமான போதகர்கள் அந்த சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேள்விகளை கேட்பது வழக்கம். தற்போதைய சபைகளில் கிறிஸ்தவர்கள் அந்த போதகர்கள் அந்த சிலுவையின் செய்தியை பற்றி போதிக்கிறதில்லை. அப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ நான் சொல்லுகிற சிலுவையின் செய்தி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் என்ன காரணத்திற்காக போதகர்கள் சிலுவையின் செய்தியை சபைகளில் பிரசங்கிப்பது இல்லை என அதிகமான கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணத்துக்காக அவர்கள் போதிக்காமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த விஷயத்தை அறிகிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் என்று நான் சொல்லவில்லை இதற்கு. ஆனால்
மிக முக்கியமாக 2 விஷயம் இதற்கு பாரதூரமான தடையாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்தை, சிலுவையின் செய்தியை அறிந்து கொள்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. ஆனால் பெருமையும் சுயநீதியுமே முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமையும் சுயநீதியும் அநேகமான போதகர்கள் இதனை போதிக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ அதனுடைய பொருள் என்னென்று பார்ப்போம். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் சிலுவையின் செய்தி உதாசீனம் செய்யப்படுகிறது, நேரடியாகவே நிராகரிக்கப்படுகிறது. ஏனென்றால் இதனை போதிக்கும் பொழுது இதனை மனுஷன் விளங்கி கொள்வது அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதை முதல் கண்ணாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தியை கேட்கும் பொழுது அதனை அறிந்து கொள்வது மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் மனுஷனால் முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கும் பொழுது எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேணும் என்று தான் கொடுத்தார். ஆனால் அநேகமானவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதற்கும் அதை நிராகரிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் பெருமை, பிடிவாதம் என்று சொல்லி நாங்கள் மற்றது பிடிவாதம், சுயநீதி. பெருமை, பிடிவாதம், சுயநீதி ஆகிய மூன்றும் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பெயர் குறிப்பிடாத அநேக காரணங்களும் இருக்கலாம். சிலுவையை நிராகரிப்பதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சிலுவை ஆகிய 2 விஷயமும் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும் என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் விசுவாசிப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்க வேணும், கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் என்றதை விசுவாசிக்க வேண்டும் என கூறும் பொழுது அவர்களுக்கு இடரல் ஏற்படுது. அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்படுவார் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது. அப்போ அநேகமான சபைகளில் இடரல் ஏற்படுகிறதற்கு காரணம் அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய பிடிவாதம், அவர்களுடைய சுயநீதி, இன்னும் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. அடுத்ததாக கிறிஸ்துவின் சிலுவை மிக முக்கியமானது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என சொல்லும் பொழுது அது இடரலை ஏற்படுத்துகிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக உங்களில் செயல்படுவார் என்று சொல்லும் பொழுது அதுவும் அவர்களுக்கு இடரலை ஏற்படுத்துகிறது. அப்போ சுருக்கமாக பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் சிலுவை ஆகிய 2ம் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் இடரலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உடனே அடுத்த கேள்வி என்ன மாதிரி என்றால், அது எப்படி கிறிஸ்துவின் சிலுவை இடரலாக இருக்க முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் வாயால் சொல்லுவார்கள், ஆனால் கேள்விப்பட ஆரம்பித்த உடனே அவர்களுக்கே இடரலாக இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கலாத்தியர் 5:11 பவுல் அப்போஸ்தலர் இதுக்கு விட கொடுத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், சகோதரரே, அப்போ யாருக்கு அவர் சொல்லுகிறார்? குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுகிறார், சகோதரரே. ஏன்னால் இந்த இடர்கள் இது உலகத்துக்கும் இந்த சிலுவை இடரலாக இருந்தாலும் பாரிய இடரல் யாருக்கு ஏற்படுவது? கிறிஸ்தவர்களுக்குத்தானே ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், விவரமாக நாங்கள் பார்ப்போம், ஏன் சிலுவையின் செய்தி கிறிஸ்தவர்களுக்கு இடரலை ஏற்படுத்துறதுன்றதுக்கு பவுல் அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிற விளக்கத்தை
கலாத்தியர் 5:11 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சகோதரரே, அப்போ உலகத்துக்கு அவர் சொல்ல நேரடியாக கிறிஸ்தவர்களுக்கே இதனை சொல்லுகிறார். இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே என கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொல்லிக்க, உலகத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிலுவையை பற்றிய செய்தி இடரலாக இருக்கிறது. ஆனால் உலகத்தை விட கிறிஸ்தவர்களுக்கே சிலுவையை பற்றிய செய்தி பாரிய இடரலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு சிலுவையின் செய்தி ஒரு விஷயம், அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது, ஆனாலும் அவர்களுக்கு அது இடரலாக இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே அதை பற்றி 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது மிகுந்த முக்கியத்துவமாக பாரிய இடரலை ஏற்படுத்துகிறது. அப்போ உலகத்தை விட கிறிஸ்தவர்களுக்குத்தான் சிலுவையின் செய்தி பாரிய இடரலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரரே, அப்போ யாருக்கு சொல்கிறார்? உலகத்துக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களுக்கே சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லி நீங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தி அவர்களுக்கு பாரிய இடரலை ஏற்படுத்துகிறது. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அவ்விசுவாசிகளுக்கு அவர் இதனை பற்றி சொல்லவில்லை, விசுவாசிகளுக்கே இடரல் ஏற்படுது என்று சொல்லுகிறார். அப்போ உதாரணமாக விருத்த சேதனத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ விருத்த சேதனம் விருத்த சேதனத்தை பிரசங்கித்தால் தனக்கு துன்பம் ஏற்படாதிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்போ என்ன அவர் சொல்கிறார் என்று சொன்னால், விருத்த சேதனம் நியாய பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் பிரசங்கித்தேன் என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் நானோ விருத்த சேதனத்தை நான் போதிப்பதில்லை, நியாயப்பிரமாணத்தை நான் போதிக்கிறதில்லை, தேவனுடைய பிரமாணங்களை நான் போதிக்கிறதில்லை. அதற்கு பதிலாக கிருபையை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ விருத்த சேதனத்தை பிரசங்கித்தால் மனுஷனுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அப்போ கிருபையை பற்றி, கிருபையின் செய்தியை நான் போதிக்க வழிகிட்ட உடனே அது மனுஷனுக்கு இடரலாக இருக்கிறது. ஏனென்றால் மனுஷர்கள் இயற்கையாகவே பிரமாணங்களை செய்வதற்கு விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிலே இந்த பிரச்சனை இருக்கின்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களால் எல்லாம் முடியும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை பொதுவாக மனுஷனுக்குள்ளே இருக்குது. மனுஷன் பிரமாணங்களை அதிகமாக விரும்புகிறான் என்பது அது அவனுடைய இயற்கையிலேயே அந்த மாதிரியான ஒரு சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். அதிலும் பார்க்க மதத்தை அனுசரிப்பவர்கள் இன்னும் அதிகமாக பிரமாணத்தை விரும்புகிறார்கள். மதத்தை அனுசரிப்பவர்கள் என்று சொல்லும் பொழுது அதாவது சில பிரமாணங்களை ஏற்படுத்தி சில பிரமாணங்களை ஏற்படுத்தி அந்த பிரமாணங்களின்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ அவர்கள் முயற்சிக்கும் பொழுது அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை பின்பற்றாமல் தாங்கள் ஏற்படுத்தின வழி மூலம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறபடியினால் அவர்கள் மதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், உறவில் அவர்கள் ஈடுபடவில்லை. அப்போ எந்த மனுஷன் மதத்தில் ஈடுபட்டிருக்கிறானோ அவன் அதிகமாக பிரமாணத்தை விரும்புவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள் கூட தம்மால் எதனையும் செய்ய முடியும் என்ற ஒரு அபிப்பிராயம் உடையவர்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள முக்கியமாக அறிய வேண்டியது, நன்மையானது எதுவும் என்னிடத்தில் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு நான் வரும் தனையும், அதாவது கிறிஸ்தவர்கள் தாங்கள் செய்து தங்களால் முடியும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை உடையவர்களாகவே இருப்பார்கள். அப்போ எந்த நிலைமைக்கு அவர்கள் வர வேணும்? நம்மிடத்தில் நன்மையானது எதுவும் இல்லை, என்னுடைய சரீரம், கிறிஸ்தவர்கள், என்னுடைய சரீரம் பலவீனமான சரீரமாக இருக்கிறது, வீழ்ச்சியின் நிமித்தம் என் சரீரம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறது, நான் மரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் எனக்குள் பாவ சுபாவம் செயற்படாமல் இன்னும் எனக்குள் இருக்கிறது. இதை அறிஞ்சு என்னுடைய சுயபலத்தினால் ஒரு காலமும் நன்மையானது எதுவும் என்னால் செய்ய முடியாதுன்ற உண்மையை மனுஷன் அறிய வேணும். அது அவ்வளவு இலகுவாக மனுஷன் அந்த நிலைமைக்கு வருவான் என்று சொல்வதற்கு இல்லை. அப்போ அந்த நிலைமைக்கு அவன் வந்த பொழுதுதான் பிரமாணத்தை அவன் நிப்பாட்டி அவன் கிருபையை நாடுவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களும் தங்களால் முடியும் என்று சொல்லி அந்த அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அந்நிய பாஷையை பேசுகிறவர்களாக இருப்பதனாலும், பரிசுத்த ஆவி தங்களுக்குள்ளே இருப்பதனால் தாங்கள் அந்த வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் நினைப்பதனாலும் தம்மால் பிரமாணங்களை செய்ய முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். இது உண்மையான விஷயம் என்னென்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த விதமான மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எங்களால் முடியும், எங்களால் முடியும். ஏனென்று சொன்னால், நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் எங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனை ஏராளமான கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. என்னிடத்தில் நன்மையானது எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு கிறிஸ்தவன் வரும் தனையும் அவன் தன்னால் முடியும் என்ற சிந்தனையில இருந்து விலக மாட்டான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தாம் வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையை தம்மால் வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். இப்படி செய்வதற்கு இன்னும் வேதனைக்குரிய விஷயங்கள், அவர்கள் பல்வேறு கட்டளைகளையும் பல்வேறு பிரமாணங்களையும் அவர்கள் உருவாக்குவார்கள். இப்படி உருவாக்கி அந்த கட்டளைகளின்படி அவர்கள் வாழ முயற்சிக்கும் பொழுது அவர்கள் மதத்தில் வாழ்கிறார்கள். அப்போ மதத்திலே அவர்கள் வாழ்கிறபடியினால் இன்னும் அதிகமாக நியாய பிரமாணங்களை அவர்கள் விரும்புவார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற ஒரு சிலுவையின் செய்தியை பிரசங்கிக்கிற ஒரு போதகர் மிக முக்கியமான விஷயம், நேரம் சமீபமாகிவிட்டது, இதை பற்றி அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென் அண்ட் ஆமென் அண்ட் ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.